அம்பேத்கர் சிலையை மூடிட்டாங்க, அம்பேத்கர் சிலையை வந்து தகுத்துட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க அதை நான் எடுத்துட்டேன்னு வேறு போடுறாங்க. சிபிஎம், சிபிஐ அவங்களுக்குலாம் என்ன தெரியுதா, இல்லை சும்மா ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்று அறிக்கை விட்றாங்களா எனக்கு தெரில. நான் அங்கே என்ன நடக்குதுன்னா உண்மையை சொல்லட்டுங்களா, அங்கே நடக்கிற ஒன்று அரசியல் லாபம். எப்படி சம்பாதிக்கலாம், இந்த சொல்லுவாங்கள சட்டத்தில் இருக்க ஓட்டை, அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டையில் மட்டும் எப்படி இவங்களை பழி வாங்கலாம், எப்படி இவங்கள மூலிமா சம்பாதிக்கலான்னு இப்படி ஒரு கூட்டமே அலைஞ்சிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும். இது மட்டும்தான் நடக்குது. மற்றபடி அங்கே அண்ணல் அம்பேத்கர் சிலையை வைக்கிறது எங்களுக்கு யாருக்குமே சரி. நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் எங்கோலி ஒன்றியத்துக்கு இருக்கேன், சரிங்களா. நாங்கள் எத்தனை பேனர் வச்சுருக்கோம், அந்த பேனர் எல்லாத்துலேயும் அண்ணல் அம்பேத்கர் ஃபோட்டோவை போட்டிருக்குமா இல்லையான்னு மட்டும் இந்த ஊரில் இருக்கவங்களே கேளுங்க. நான் இல்லைனா கூட நான் இன்னொரு போஸ்ட்டில் போடுறேன் அந்த பேனரோட இதெல்லாம். யாருக்குமே அண்ணல் அம்பேத்கர் மேலே இல்லை. அண்ணல் அம்பேத்கர் இங்கே இருந்திருந்தாவே இவனுக்கு பண்ணுறதுக்கு அவரே அன்றைக்கி அடித்து துரத்திருப்பார், போலீஸ் அடித்து துரத்திருக்காரு, சரிங்களா. அவ்வளோ எப்படி இவங்களை அடிமட்டத்தாகலாம். ஒன்றும் வன்னியர் சமூகம் ஒன்றும் அந்தளவுக்கு நீங்கள் முன்னேறின சமூகமும் கிடையாது, சரிங்களா. எடுத்துக்கிட்டால் ஓரளவு தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுலாம் கிடையாது தான். ஆனால் அவங்கள இவ்வளோ இது பண்ணுறீங்க எதுக்கு எடுத்தாலும் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரில. உடனே ஒரு சமூகம் வந்து ஒரு சமூகத்தை தாக்கிட்டாங்க. எங்கெங்க தாக்குறானு அவன் பொழப்பு தாண்டினாலும் இங்கே துபாயில் கிடக்குறான். பணம் சம்பாதிக்க முடியாமல் கடங்காரனாகி இங்கே துபாயில் கிடக்குறான். அவன் பொழப்புக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் ஏதோ கிடைக்கிற பொழப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னன்னா இங்கே இருக்கிறவனுக்கு சண்டை போடுற அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் சும்மா சாதின்னு அந்த என் தாத்தா முப்பாட்டம் காலத்துலேயே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. எங்கள் ஊரில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு சண்டையுமே வந்ததில்லை. இதை சண்டையை உருவாக்கி இதில் அரசியல் லாபம் தேரலான்னு மட்டும்தான் இப்போ ஒரு என்ன ஒரு 2021 அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பின்னா என்னன்னு தெரியாத ஊர் தான் இந்த ஒதித்தூர். ஆனால் இன்றைக்கி ஓகேங்களா, முன்னாடி 2 தலைவரோட ஃபோட்டோ இருக்குது, சிலை இருக்குது. அந்த சிலைக்கு பக்கத்தில் வைக்கிற சிலை ஒரே மாதிரி இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேறு இடத்துல வச்சுருந்தா ஒன்றுமே இல்லைல்ல, எங்கே வேணால் வச்சுருக்கலாம். இல்லை அவங்கவுங்க சொந்த இடம் இருக்குது, அவங்க வச்சுட்டா யாரையும் அவங்களை கேட்க போகிறா. பொது இடத்துலன்னு வைக்கக்குள்ள இப்போ நான் வந்து எனக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, நான் வந்து அவங்கள வந்து கால் மேலே காலை போட்டு வந்து பொது இடத்துல வந்து வச்சா யாரும் கேட்க மாட்டிங்களா? என்னங்க இது சும்மா ஊரில் இருக்க கேட்க போனால் ஜாதி பிரச்சனை. பிசிஆர் சட்டம், இந்த பிசிஆரில் எப்படியா சம்பாதிக்கணும். எனக்கே இப்போ தான் தெரியும் பிசிஆர் போட்டால் 8 லட்ச ரூபா ஆகாம இப்படி சம்பாதிக்கணும். ஏதாவது ஒன்று கேஸை போட்டு அங்கே கொண்டு போய் பஞ்சாயத்து பண்ணி கட்டணம் இப்போ சம்பாதிக்கணும். இதே தொழிலாக தலைவா. இதுக்கு கூட வேறு அரசியல் கட்சியில் பாதி பேர் எல்லா அரசியல் கட்சியிலும் தான் சொல்கிறேன். திமுகவாக இருக்கட்டும், இசிகாவாக இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம், எல்லா கட்சியிலையுமே துணை போகிறாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறது ஒதித்தூரில் மட்டும்தான். அதாவது எங்கள் ஊரில் இருக்க கட்சிக்காரங்களை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற பிரச்சனை கொண்டு வரது ஃபுல்லாக எந்த பசங்க யார் என்னன்னு அவன் இங்கே இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அருவா எடுத்துகிட்டு கோயில் பிரச்சனைக்கு வராங்க. யார் வந்தா? நீங்கள் சொல்கிற அதே தாழ்த்தப்பட்ட ஜாதி பசங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களே தான் வந்து கேட்டதுக்கு நாங்கள் திரும்ப போய் கேட்டோம். அந்த வீடியோ நான் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெரியாம ஒன்றை சண்டை தான் ஓகே. எனக்கு கஷ்டமா போச்சு. நான் வந்து நேற்று தெரியவே இல்லை நிமிஷம், அதான் தெரியவே இல்லை நிமிஷம். போச்சு வந்து தெரியல நிமிஷம். நானே அப்ப காலை சண்டை பண்ணேன். அது வந்து யாருக்கும் கோவம் வரும். நான் அப்பயே சொன்னேன், ஏன்டா எனக்கு கோவம் வரும். கத்தி கொஞ்சம் கத்தி எடுத்து சுத்திட்டு நான் தான் புடுவேன். என்னையா குத்தணும்ட்டா தெரியல சரி பாருங்க. சண்டை பண்ணணும், இந்த சண்டை பண்ணி பிசிஆர் ஆக்ட் போடணும், இதை வச்சு சிலையை திறக்கணும். எங்கள் சிலையை வச்சுட்டு போங்க, யாருங்க தேவை? இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வச்சுட்டு போங்க. பொது இடத்துல வைக்கிறீங்க, உங்கள் சொந்த இடத்துல வைக்கல. அந்த இடத்துல முன்னாடி கிணறு இருந்தது, அதுவே பல பிரச்சனை. என்னைக்கு அந்த சிலை கீழே போகுதோ கிணத்துக்குள்ளே போகுதோ அதெல்லாம் தெரில. அது போல அடுத்த விஷயம். அங்கே வச்சதே முதல்ல தப்பு, அதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணோம். அது வச்சாச்சு ஓகே.
அதுவும் நாங்களும் அதுக்கப்போ கேட்ட கூட விடுங்க, இங்கே 2 சிலை இருக்குது, நீங்களும் வந்து அந்த பக்கம் வன்னியர் சங்கத்துக்கு ஒருத்தரும் ஒரு கும்பத்தை வச்சுட்டீங்க, அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குன்னு அவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் வச்சுட்டு போட்டுன்னு எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துனாங்க. வச்சுட்டு போட்டுன்னு தான் நாங்களும் சொன்னோம். நாங்கள் கட்டக்குள்ளே சொன்னோம், எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக போகுது, மேலே லைன் போகுது, லைன் இடிக்க போகுது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அவங்க வந்து நார்மலாக வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. என்னங்க மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அம்பேத்கர் என்னங்க சொல்லியிருக்காரு? நான் யாருக்கு அடிமில்லை, எனக்கு யாரும் அடிமில்லை, அனைவரும் சமம். கால் மேலே கால் தூக்கி போடுறது முதலாளித்துவ தத்துவங்க. அதுவே அவர் எதிர்த்துருங்க. இதுக்கு கம்யூனிஸ்ட் வேறு முதலாளித்துவ தத்துவத்துக்கு இது பண்ணுங்க. நீங்கள் கம்பீரமாக இருங்க, யாருங்க இல்லைங்கிறீங்க? அது வந்து அவங்கவுங்க இடத்துல வச்சுக்கோங்க, இல்லை அவங்கவுங்க மனசில் இருக்குது. அவர் கம்பீரமானது தான், யாருமே இல்லை. ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கிறவன் வந்து அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர், நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம், அம்பேத்கர் இருக்குல்ல, அவர் பேரை சொல்லி போலி அரசியலும் ஜாதி அரசியலும் ஊரில் கலவரம் பண்ணலாம், இந்த கலவரத்தை பண்ணி 10 ரூபா சம்பாதிக்கலாம், இதை வச்சு பெரிய ஆள் ஆகலாம். இன்னொருத்தவங்க யூடியூப் வியூவர்ஸுக்கோசரம் போட்டுட்ருக்கானுங்க. என்ன அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கு யாரும் தெரியல. அங்கே வைக்கிறதுக்கு இங்கே முன்னாடி இருக்க 2 சிலைக்கு இன்னொரு சிலையா 3ஆவது சிலை அங்கே வைங்க. நீங்கள் ரோட்டை மறிச்சிருங்க. ஏங்க அது கவர்மெண்ட் அந்த கிணத்தை மூடி அந்த இடத்துக்கு வரவங்களுக்கு ரோடு போட்ட தடங்க, அதில் போய் மறைச்சிக்கிட்டு வைக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறதோட இதுதான் சேர்த்து வைங்க. இல்லையா 3 சிலையை எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அரசியல் தான் பண்ணுவோம், ஜாதி கலவரம் தான் பண்ணுவோன்னா பண்ணுங்கள், பண்ணி யாருக்கு என்ன லாபமோ அப்போ எடுத்துக்குங்க. ஆனால் அதுக்கோசரம் இருக்கிறவங்க பொழப்ப கெடுக்காதுங்க. இதில் வேறு புதுசாக ஒரு தோழர் அவர் வேறு வந்திருக்காரு. ஒரு பேர் என்ன, கருப்பு புலி சிவப்பு புலின்னுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் தலைவரா. அவங்கவுங்க போய் பொழப்பு பாருங்கள். பொழைக்கிற வழி இதுதான் உங்களுக்கு, பொழைக்கிற வழியா?